எல்லாத்துக்குமே எனிமீஸ் இருக்கும். அந்த மாதிரி சக்சஸுக்கும் எனிமீஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் எனிமி என்னன்னா நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் தான். நாம 80% ஆஃப் பீப்பிள் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ரீசன் தேடிக்கிட்டே இருக்கோம். நம்ம சேஞ்ச் ஆகிறதுக்கு விரும்பவே இல்ல. இதனாலதான் சேஞ்ச் ஆகல. இதனாலதான் அந்த சேஞ்சஸ் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு சொல்லிட்டு எப்பயுமே நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கிறனால தான் ஒரு சக்சஸ் தேடி நம்மளால போக முடியுதுல்ல. இதெல்லாம் தாண்டி செகண்ட் ரீசன் என்ன தெரியுமா? எப்பயுமே நம்ம ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்றோம். சோ இந்த விஷயத்த நம்ம பொறந்ததுலேருந்தே கத்து வளர்ந்துகிட்டு வரோம். அதுக்கு நிறைய ரீசன் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துட்டு நாம என்னால முடியாதோ, எனக்கு இதெல்லாம் வராதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல நம்மளுக்குள்ள கொண்டு வந்துட்டே இருப்போம். லைக் நம்மனால வி ஆர் ஹெல்ப்லெஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல நம்மளே ஃபீல் பண்ண வச்சுட்டு இருப்போம். இதுக்கு நிறைய ரீசன் இருக்கலாம். மேபி நம்மளோட எக்கனாமியா இருக்கலாம், இல்லைன்னா ஒர்க். ஸோ யார் இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நம்ம மேல இன்ஃபெக்ட் பண்ணாலும் நாம அதை எடுத்துக்க கூடாது. வி ஆர் ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல். நம்மளுக்கு நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு ஹெல்ப்புமே நம்மளுக்கு இல்லாம இல்லை. ஒரு விஷயத்த உலகத்தை கேட்டோம் அப்படின்னா அந்த உலகம் நிச்சயமா நம்மளுக்கு தரும். ஸோ டோன்ட் ஃபீல் ஹெல்ப்லெஸ் எந்த இடத்துலயும். அண்ட் செகண்ட் விஷயம் என்னன்னா, எப்பயுமே ரெசிஸ்டண்டா இருக்க பார்த்து நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். லீட் ரெசிஸ்டன்ட். நம்ம எந்த ஒர்க்கும் பண்ணாம நம்மளுக்கு ஒரு விஷயம் தேடி வந்துடணும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்குல்ல, அதுதான் சக்சஸோட லாஸ்ட் எனிமி. ஸோ ஈஸியான பார்த்து தான் நம்ம எப்பவுமே சூஸ் பண்ணுவோம். எது கஷ்டமோ அதை சூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எந்த ஒரு சக்சஸும் சரி ஈஸி வே கிடையாது. சக்சஸ் இஸ் நாட் அ ஷார்ட் கட். இட் இஸ் ஆல் அபவுட் அ ஹார்ட் ஒர்க். ஸோ நீங்க இந்த 3 விஷயம் நம்மளோட சக்சஸை தடுக்கும்னு நம்புறீங்க அப்படின்னா அக்ரி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதெல்லாம் தடுத்துட்டு இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் உங்க லைஃப்ல இருந்து ஒமிட் பண்ணிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.